உனக்கு சகாயம் செய்யும்படி சில ஜனங்களுடைய இருதயத்தில் நான் பேசியிருக்கிறேன். அந்த சகாயம் வருகிற பொழுது நீ குற்ற மனசாட்சியோடு இருக்காதே. ஆனால் நீ சகாயத்தை தேடி யாருடைய வாசலில் போக நான் விடுகிறதில்லை. சகாயம் உன்னை தேடி உன் வாசலில் அண்டையில் வந்து நிற்கும். நீ குற்ற மனசாட்சி அற்றவனாக கரைதிரையற்ற வாழ்க்கை வாழ. என்னை பின்பற்றி வா, என் வார்த்தை பின்பற்றி வா. உனக்கிடான மனுஷன் ஜீனிக்கிடாக ஜனங்களை கொள்ளை பொருளை தருவேன். எப்பொழுதும் திரள் கூட்டத்தையும் பெரிய ஜனங்களை குறித்து நினையாதே. பெரிய பிரபலங்கள் என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் இவர்களை அண்ணோந்து பார்க்காதே. என்னை மட்டும் நோக்கிப்பார். அவர்கள் பிரபலமாக இருக்கலாம், என் நாமத்தில் பல காரியங்களை செய்யலாம், ஆனால் அவர்களை நான் அறியவில்லை. இவர்கள் ஆதியில் தாழ்மையோடு காணப்பட்டார்கள். அப்பொழுது நான் காரியத்தை அவர்களுக்கு அனுகூலமாய் கொடுத்து அவர்களை உயர்த்தினேன். ஆனால் உயர்த்தப்பட்ட பிறகு என்னை மறுதளித்தார்கள். நான் செய்த ஒவ்வொரு உபகாரங்களுக்கு ஏற்றபடி என்னிடத்தில் அவர்கள் ஐக்கியம் கொள்ளவில்லை, என்னோடு சஞ்சரிக்கவில்லை. என் நாமம் அவர்களை உயர்த்தினது, நானே அவர்களை உயர்த்தினேன். ஆனால் அக்கிரம செய்யக்காரரை என்னை விட்டு அகன்று போக நான் சொல்லுகிற நாட்கள் வரும். நீயோ அந்த கூட்டத்தை சாராமல் என்னை மட்டும் நோக்கிப்பார், அப்பொழுது பெரிய காரியங்களை காண்பார். பிலேமை போல் அநேக ஜனங்கள் உன்னை சுற்றி கொண்டு வருகிறார்கள். மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிரு. உனக்கிடான மனுஷன் ஜீனிக்கிற ஜனங்களை நான் கொள்ளை பொருளை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.